ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டெய்லியும் வாங்குகிற 1 லிட்டர் பாலில் இருந்து பாலாடை எடுத்து வச்சு எப்படி நெய் உருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் குக்கரில் இருந்து வெண்ணெய் ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பால் காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அடிப்பிடிக்குன்னு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ 1 லிட்டர் பால் சேர்த்துடலாம். நான் தண்ணி கலக்காத 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பால் பொங்கி வந்தோடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். பால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பால் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கும் போது பாலாடை கொஞ்சம் மொத்தமாக விழும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பால் ஆறுற வரைக்கும் வெளியே வச்சிருங்க. பால் ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாலாடை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடை கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பால் வடிகட்டுறதுல கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நீங்களும் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். நான் 10 நாளாக டெய்லி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கேன். நீங்கள் பால் காய்ச்சிட்டு பாலை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலனாலும் பரவாயில்ல. வெளியே இருக்கும் போதே 5 நிமிஷத்தில் பாலாடை விழுந்துடும். இப்போ சைடில் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் கையாலே கூட எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால கெட்டு போகாது. கையிலேயே எவ்வளோ ஈஸியாக வந்துச்சுன்னு பாருங்கள். நான் எடுத்துருக்கிறது பசும் பால். நீங்கள் பாக்கெட் பாலில் கூட இதே மெத்தட்லேயே செய்யலாம். பாக்கெட் பால்லையும் நல்லா ஆடை விழுகும். இந்த பாலாடையை நான் ஒரு 10 நாளாக எடுத்து வச்சிட்ருக்கேன். பார்க்கும்போதே எவ்வளோ மஞ்சளாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். முதல்ல பாலாடையிலேருந்து வெண்ணெய் மிக்சியில் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கையால் பாலாடையிலேருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாலாடை நான் 20 நாளாக எடுத்து வச்சிட்ருந்தேன். பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக சூப்பராக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குல்ல. நீங்கள் பாலாடையை உருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து நார்மல் ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வைக்கும்போது 2 லிட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம பாலாடையிலேருந்து பட்டர் எடுக்கும்போது கூலிங் வாட்டர் தேவைப்படும். பாருங்கள் ஸ்பூனால் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வைக்கலன்னா பாலாடை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இருக்கிறதுலே பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலாடையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். மொத்தமாக சேர்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நிறையா சேர்க்கும்போது மிக்ஸி ஓடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாதி மட்டும் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கூலிங் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுக்கும்போது வெண்ணெய் லைட்டாக மேலே வந்திருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக மேலே வந்துடும். கையில் பார்க்கும்போதே வெண்ணெய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த டைமில் வெண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வெண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு.
இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம நேற்று ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த கூலிங் வாட்டர் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ கூலிங் வாட்டரில் எடுத்து போட்டுடலாம். இப்போ ஜாரில் இருக்கிற வெண்ணெயை எடுத்து நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். எடுக்கும்போது நல்லா அழுத்தி எடுங்க, அப்போ தான் அது உள்ளே இருக்க பால்லாம் வெளியே வரும். இந்த மாதிரி அழுத்திட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியில் சேர்த்துடலாம். நல்லா அழுத்திட்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக இருக்குது, அதையும் எடுத்துடலாம். ஒரே ஜார்லேயே ஒரு கை வெண்ணெய் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு. கையில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் கூலிங் தண்ணி சேர்க்கும் போது இந்த மாதிரி கையில் ஒட்டாமலேயே வரும். இதே மெத்தட்லேயே நம்ம பாதி எடுத்து வச்சுருந்தா பாலாடையும் இதே மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிக்சியில் அடித்த பாலாடையிலேருந்து நமக்கு 4 உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம பாலாடையை கையால் அடித்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம சேர்த்து வச்சுருந்த பாலாடையை சேர்த்துடலாம். ஃபுல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாலாடையை சேர்த்துட்டு கொஞ்சமாக கூலிங் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்ணெய் எடுக்கிற விஸ்க் எடுத்துக்கோங்க. நாம் இந்த விஸ்கை மேலே அழுத்தும் போது கீழே சுற்றும். பாருங்கள், நம்ம அழுத்தி எடுத்தாலே வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல விஸ்குக்கும் பாதி அளவு தண்ணி இருந்துச்சு, இப்போ விஸ்குக்கும் கொஞ்சம் கீழே இருக்குது. இந்த மாதிரி தான் தண்ணி இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மீடியமாக இருந்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெண்ணெயும் சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கும்போது சைடில் கொஞ்சமாக நுர மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நுர தான் வரும், அதுக்கப்புறம் தான் வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், சைடில் நல்லா வந்திருக்கு வெண்ணெய். இந்த மாதிரி ஸ்பீடாக பண்ணும்போது வெண்ணெய் சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும். வெண்ணெய் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சளாக ஆகும், அப்போ வெண்ணெய் வரப்போகுதுன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. வெண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தோடனே அடிக்கிறதுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வெண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரலைன்னா கூலிங் வாட்டர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக அடிங்க, வந்துடும். பாருங்கள் வெண்ணெய் எவ்வளோ அழகாக திரியாக வந்திருக்குன்னு, எவ்வளோ மஞ்சளாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி விஸ்கு வச்சு எடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம விஸ்கால எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிடலாம். இப்போ விஸ்கில் ஒட்டிகிட்டு இருக்க வெண்ணெயெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கை வச்சு எடுத்துடலாம். பார்க்கும் போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல, நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ விஸ்கில் இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கையாலே அழுத்தி பட்டர் மில்கெல்லாம் எடுத்துட்டு உருண்டை பிடிச்சிடலாம். வெண்ணெய் உள்ள இருக்க பட்டர் மில்கெல்லாம் கை வச்சு அழுத்தி எடுத்துருங்க. நம்ம கூலிங் வாட்டர் சேர்க்கும் போது இந்த மாதிரி விஸ்காலே அடித்தாலும் நம்ம கையில் ஒட்டாமல் வரும். எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டே மிக்சியிலேருந்து அடித்து வச்சுருந்த வெண்ணெய் கூட இதையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லா வெண்ணையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இந்த மாதிரி அழுத்தி உள்ளே இருக்க பட்டர் மில்கெல்லாம் எடுத்துடலாம். இந்த தண்ணியிலே ஒரு தடவை அழுத்தி எடுத்துருங்க. அப்போ தான் வெண்ணெய் நல்லா க்ளீனாக இருக்கும். இங்கே கூலிங் வாட்டர் சேர்த்தா இந்த மாதிரி கையில் ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ உள்ள இருக்க பட்டர் மில்கெல்லாம் எடுத்தாச்சு.
மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ வேறு தண்ணிக்கு வெண்ணெயை மாற்றிடலாம். வெண்ணெய் சேர்த்துட்டு கூலிங் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2 தடவை அழுத்தி விட்டுருங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக பட்டர் மில்க் இருந்தாலும் வெளியே வந்துடும். இப்போ அழுத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போ நம்ம வெண்ணெயை எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. நல்லா அகலமான பேன் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பேனில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெண்ணெய் வேணும்னா கொஞ்சமாக ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு மீதி நம்ம நெய் காய்ச்சிடலாம். இப்போ கை வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றி விடுங்க. இப்போ தான் வெண்ணெய் சீக்கிரம் கரையும். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ திரும்பவும் கை வச்சு சுற்றி விடுங்க. இப்போ வெண்ணெய் பாதி அளவுக்கு கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுறலாம். வெண்ணெயை கரண்டி வச்சு எடுத்து விடுங்க. இப்போதான் சீக்கிரமாக உருகும். ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி எடுத்து விடும்போது சீக்கிரமாக உருகிரும். இப்போவே பாருங்க எவ்வளோ மஞ்சளாக இருக்குன்னு. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாதி அளவு நல்லா உருகிடுச்சு. வெண்ணெய்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி நெய் பிரியும் போது நொர நொறையா வரும். பாருங்க இந்த மாதிரி நுரையா தான் வரும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போதான் நெய் நல்லா பிரிஞ்சு வருது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ நெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது எல்லோ கலர்ல பபிள்ஸ் மாதிரி வரும். நுரையா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். அப்புறம் இந்த மாதிரி பெரிய பபிள்ஸ் மாதிரி வரும். இந்த பெரிய பபிள்ஸ் வரும்போது நெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க நெய் எவ்வளோ அழகா பிரிஞ்சு வந்துருச்சுன்னு. இந்த டைம்ல நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை சேர்க்கும் போது நல்லா வாசனையா இருக்கும். நெய் சீக்கிரமா பிரிஞ்சு வந்துடும்.
முருங்கைக்கீரை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருந்தா அடியில் இருக்க கங்கன்லாம் கருகிரும், அப்புறம் நெய் கலர் மாறிடும். இப்போ வடிகட்டிடலாம். நெய் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உடனே வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் பாத்திரத்தில் அப்படியே வச்சுருந்தாலும் நெய்யோட சூடில் கங்கன்லாம் கருகிரும். கருகிடுச்சுன்னா திரும்பவும் கலர் மாறிடும். அதனால் நீங்கள் உடனே வடிகட்டிடுங்க. இப்போ வடிகட்டியாச்சு. எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நெய்யை ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றிடலாம். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கும்போது எவ்வளோ மஞ்சளாக இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். 3 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நெய் நல்லா கட்டியாகி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ ஒரு ஸ்பூனால் எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ மணல் மணலாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி மணல் மணலான நெய் வேணும்னா நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி மணல் மணலான நெய் வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம். இந்த நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செய்யும்போது நல்லா வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய்யை நீங்கள் தோசைக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்க எவ்வளோ மணல் மணலாக இருக்குன்னு. இந்த நெய்யை பார்க்கும்போது நீங்களும் இந்த மாதிரி உருக்கணும்னு தோணுதில்லை? அப்போனா கண்டிப்பாக பாலாடையை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து வச்ச சூப்பரான நெய் உங்களுக்கும் வீட்டிலையே வரும். இந்த நெய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.